நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சளே. நன்றி சந்தானம், ஷியாம் அவர்கள் இணைந்து அருமையான ஒரு நகைச்சுவை வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் அன்னை கிளியை மேடைக்கு அழைக்கின்றேன். மீண்டும் உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியின் நாயகி ஜானகி அம்மா அவர்கள் இணைந்து பாட இருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து பாடுவதற்கு TM சௌந்தரராஜன், ஸ்ரீனிவாஸ் போன்ற பழம்பெரும் பாடகர்களின் பாடல்களை பாடி திரை உலகிற்குள்ளே பிரவேசித்து இப்பொழுது வளர்ந்து கொண்டு வருகின்ற உங்களுடைய முகேஷ் அம்மாவோடு இணைந்து வழங்குகின்ற இரு பாடல்கள் இந்த மேடையிலே அடுத்து ஒலிக்க இருக்கின்றது. இதோ ஜானகி அம்மா, முகேஷ் அவர்கள். இளந்தென்றலை கேட்கின்றேன். என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளந்தென்றலை கேட்கின்றேன். தன் கண்ணனை தேடுகிறாள், மனக்காதலை கூறுகிறாள். இந்த அண்ணனை மறந்து விட்டாள் எனும் மதனையும் கூறாயோ?
கண்ணுக்கு கண்ணாகும். இவள் சொன்னது சரிதானா? இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளந்தென்றலை கேட்கின்றே. நன்றி. நன்றி ஜானகி அம்மா, முகேஷ் அவர்கள். தொடர்ந்தும் இவர்களுடைய இன்னும் ஒரு பாடல் இந்த மேடையிலே ஒலிக்கின்றது. எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய அருமையான வரிகளுக்கு ஸ்ரீனிவாஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை இப்பொழுது ஜானகி அவர்களோடு முகேஷ் இணைந்து பாடுகின்றார். இந்த பாடல் சிட்னி மாநகரத்திலே ஒலித்த போது முகேஷுக்கு ஒரு தனி பெயரை எடுத்துக் கொடுத்த பாடல் என்பதையும் கூறி அவர்களிடம் இந்த பாடலை விட்டுவிடுவோம். நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஜானகி அம்மாவோட கனடா ஷோலாம் போயிருக்கேன். ஆனால் அங்கே கூட எனக்கு ஜானகி அம்மாவோட சேர்ந்து பாடுற ஒரு வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஆஸ்திரேலியாவில் தான் கிடைச்சிது. அதுக்காக ஆர்டிஸ்ட் ஜுவல்லரி திருவாளர் பகீரதன் அவர்களுக்கும் மற்றும் ஹைடெக் கம்ப்யூட்டர் நிறுவனர் திருவாளர் பார்த்திபன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நாங்கள் பாடும் ஒவ்வொரு பாடலுக்கும் மிக சிறப்பாக கைத்தட்டி எங்களை உற்சாகப்படுத்தி வரும் உங்களுக்கு எங்களது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜானகி அம்மாவோட பாடும்போது கொஞ்சம் பயமா இருக்கே, இருந்தாலும் அவங்க என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. சிட்னியில் பாடும்போது நீ தைரியமா பாடுலாம் என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமா பாடுறீங்க, என்னை விட நல்லா பாட்டு. ஐயோ அம்மா, அது கண்டிப்பா யாராலையுமே முடியாது உங்களை மாதிரி பாடுறதுக்கு. தென்னங்கீத்து ஊஞ்சலிலே தென்றலில் நீந்திடும் ஓலையிலே சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. தென்றலில் நீந்திடும் ஓலையிலே சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது.
தென்றலில் நீந்திடும் ஓலையிலே சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. சிட்டுக்குருவி ஆடுது தன் பெட்டை துணையை தேடுது. நன்றி நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி ஜானகி அம்மா, முகேஷ் அவர்கள். அம்மா, இந்த இனிமையான ஒரு நிகழ்விலே உங்களுடைய குரல் மாற்றங்களை கேட்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அந்த வகையிலே சகல கலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற அந்த பாடலை நீங்கள் மனோ அவர்களோடு இணைந்து பாட வேண்டும் என்பதற்காக இன்னிசை திருமகன் மனோ அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். அன்பு ரசிக பெருமக்களே, ஒரு பணிவான வேண்டுகோள், இதை அவதானமாக கேளுங்கள். உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற சஞ்சிகையை மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்குள்ளே உங்களுக்குரிய ஒரு அதிர்ஷ்டம் இன்று காத்து இருக்கின்றது. அதை இடைவேளையின் பின்பு நான் அறியத் தருவேன். எனவே உங்களுடைய சஞ்சிகையை நீங்கள் மிகவும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம். உன்னை போல தோள தொட்டு பிள்ளை கொள்ளுதோ உன்னை போல தோள தொட்டு பிள்ளை கொள்ளுதோ கட்டில் போட்டது தெரிஞ்சுக்கணும் கொல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும் நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமம் விடும் பாடம்.
தண்ணீர் கேட்குவே கண்டேன் தாகம் தனிந்ததா தண்ணீர் கேட்குவே கண்டேன் தாகம் தனிந்ததா கொட்டி கிடக்குது ஓரளவு இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு அன்பே நீ அதிசய சுரங்கமடி காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமம் விடும் பாணம். நன்றி நன்றி ஜானகி அம்மா, மனோ அவர்களே. அம்மா, இந்த வேளையிலே நீங்கள் எங்களுடைய இந்த மெல்பர்னிலே இருக்கின்ற ஒரு இளம் பாடகனோடு இணைந்து பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை. கண்டிப்பா நிச்சயமாக பாடுவீர்கள். அவரை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். வளர்ந்து வருகின்ற ஒரு பாடகன், பல நிகழ்ச்சிகளிலே பாடி உங்களுடைய உள்ளங்களை கவர்ந்த எமது உள்ளூர் கலைஞன் கார்த்திக் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். ஜானகி அம்மாவோடு இணைந்து கார்த்திக் தருகின்ற இந்த பாடல் தென்றல் வந்து என்னை தொடும். தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தமிடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும். தெரிந்த பிறகு சிறைகள் எதற்கு?
தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தமின்றி முத்தமிடும் தேகம் எங்கும் மின்சாரம் வாழ்ந்ததேனோ அன்பே. மோகம் வந்து என் மார்பில் வீழ்ந்ததேனோ கண்ணே மலர்ந்த கொடியோ மயங்கி கிடக்கும் இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும் சாரம் ஊரும் நேரம் தொடும் ஆஹா சத்தமின்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய்கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு தென்றல் வந்து என்னை தொடும் ஆஹா சத்தம் இன்று முத்தமிடும். தேங்க்யூ நன்றி நன்றி ஜானகி கார்த்திக் அவர்கள் எவ்வளவு துணிவாக எங்களுடைய ஜானகி அம்மாவோடு இணைந்து பாடியிருக்கின்றார். இன்னொரு முறை எங்களுடைய கலைஞனை நீங்கள் பாராட்டலாம். நன்றி அம்மா, இவர்களைப் போல் வளர்ந்து வருகின்ற கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆசிகள் வேண்டும் அம்மா. ஒரு ரொம்ப நல்லா இரு பாடிருக்காங்க. நன்றி Best of luck. நன்றி. இந்த வேளையிலே அடுத்து ஒரு கூட்டணியாக அமைத்த ஒரு பாடல். வைரமுத்து அவர்கள் கவி எழுத, பாரதி ராஜா படம் எடுக்க, இளையராஜா இசையமைத்து வெளிவந்த கடலோர கவிதைகள் திரைப்படத்தில் இருந்து இடம்பெற்ற ஒரு பாடல். இளையராஜாவோடு இணைந்து பாடிய ஜானகியோடும் இப்பொழுது இந்த மேடையிலே ஜானகியோடு இணைந்து பாட ஷியாம் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். அடியாத்தாடி அடியாத்தாடி இளமான சொன்னதை கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி ஒரு அலை வந்து மனசில் அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகம் ஆக யாரோ காரணம். அடியாத்தாடி இளமன சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் வெட்டுக்கட்டு பாடாதோ. இப்படி நானதில்லை, புத்தி மாறி போனதில்லை,
முன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்கு நுனி வேர்த்ததில்ல. கன்னி பொண்ணு கண்ணுக்குள்ளே கத்திச் சண்டை கண்டாயோ, படபடக்கும் நெஞ்சுக்குள்ளே பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, எச கேட்டாயோ. லலலலலா, லலலலலலலலா. நாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லி பொன்னே என்ன என்ன செய்ய உத்தேசம். வார்த்தை ஒன்று வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன, கொத்து மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன. கட்டுத்தறி காள நானே கண்ணு குட்டி ஆனேனே. தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேனே. சொல் பொன்மானே. அடியாத்தாடி, இளமனுஷன் ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி, ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா? உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம். இவன் மேகம் ஆக யாரோ காரணம். அடியாத்தாடி, இளமான சொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடியம்மாடி. நன்றி. நன்றி நன்றி ஜானகி ஷியாம் அவர்கள். இப்பொழுது நீங்கள் ஜானகி அம்மா மனோ அவர்களுடைய குரலிலே நிலா காயுது என்ற ஒரு பாடலை கேட்டீர்கள். அவர்கள் இருவரும் இணைந்து நிலா காயுது நேரம் என்ற ஒரு பாடலை இந்த மேடையிலே தர இருக்கின்றார்கள். அன்பு ரசிக பெருமக்களே, நீங்கள் ஆதிஸ் ஜுவல்லர்ஸ் ஸ்தாபனத்தாரின் நெஞ்சினிலே நெஞ்சினிலே நிகழ்ச்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 20 நிமிடங்கள் மட்டும் உங்களுக்கு இடைவேளை என்று கொடுக்கப்படுகின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி தாமதமாக ஆரம்பித்ததால், எனவே அந்த இடைவேளையின் போது நீங்கள் உங்களை துரிதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஜானகி மனோ உங்களோடு. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணமென்னும் நட்டு வச்சி நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாங்கறக்க துடிக்கு தந்த செண்பகமோ. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே.
உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே. உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால, எப்போதும் உன்னை தொட்டு பாட போறேன் தன்னால. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. மூணாம் பிறைய போல காணும் நெத்தி பொட்டோடு நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோடு. மூணாம் பிறைய போல காணும் நெத்தி பொட்டோடு நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோடு. கருத்தது மேகம் தலைமுடிதானோ, இழுத்தது என்ன பூவிழித்தானோ. எழுப்பு நாசி பத்தி பேசி பேசி தீராது, உன் பாட்டுக்காரன் பாட்டும் ஒன்ன விட்டு போகாது. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. நன்றி நன்றி மனோ. எங்க ஊர் பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்தில் நீங்கள் பாடிய இந்த பாடல் உங்களுக்கு திரையுலகிலே பெரிய ஒரு திருப்பத்தை தந்திருந்தது இல்லையா மனோ? இந்த படத்தில் முழு பாட்டு பாடுவதற்கு அண்ணன் இளையராஜா அவர்களும் தயாரிப்பாளர் கங்கை அமரன் அவர்களும் இணைந்து கொடுத்திருக்கிறார்கள். நன்றி நன்றி மனோ. ஏற்கனவே நான் அறிவித்த முதல் பாடலை இப்பொழுது ஜானகி அம்மா மனோ அவர்கள் இணைந்து பாடுகின்றார்கள். அன்றும் அவர்களே இணைந்து பாடினார்கள். இந்த மேடையிலும் இன்றும் இவர்களே இணைந்து பாடுகின்றார்கள். இதோ மீண்டும் ஜானகி அம்மா மனோ அவர்கள். நன்றி நன்றி ஜானகி அம்மா மனோ அவர்களே. நீங்கள் இருவரும் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இடைவேளை விடப்பட போகின்றது என்னும் ஒரு பாடலோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இடைவேளை கொடுக்க இருக்கின்றோம். அன்பு ரசிக பெருமக்களே, நாங்கள் 6 மணிக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களுடைய கலைஞர்கள் பாடகர்கள் எல்லோருமே தொழில்நுட்ப உதவியாளர்கள் எல்லோருமே ஆயத்தமாக இருந்தோம். ஆனால் இந்த மண்டபம் மக்களால் நிரப்பப்படவில்லை. ஒரு கவலையாக இருந்தது. வானொலிகள் அலறியது. 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாகும், மண்டபத்துக்கு வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் 6 மணிக்கு இந்த மண்டபத்துக்குள்ளே இருந்தவர்கள் 300-350 மக்கள் மட்டுமே. அந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் பின்போட வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. எனவே 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று வந்திருந்த அன்பு ரசிக உள்ளங்களே, இந்த வேளைகளிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இப்பொழுது இந்த மேடையிலே ஒரு போட்டி நடைபெற போகின்றது. வெளியிலே இருப்பவர்கள் தயவு செய்து உள்ளே வாருங்கள். இந்த போட்டியை நீங்கள் பார்க்க வேண்டும். இது மாமனுக்கும் மருமகனுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு போட்டி. இதிலே யார் வெல்லப் போகின்றார்கள் என்பதை சபையோர் நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். இதோ முகேஷ் ஷியாம் இருவரும் இணைந்து வழங்குகின்ற மாமன் மருமகனுக்கிடையே நடக்கின்ற ஒரு அருமையான போட்டி. கேட்டு பார்ப்போம்.
உனக்கு என்றும் நிகரானவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை. கருணை 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 கருணை. வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை. வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா. வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா. வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. அந்த விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். அந்த நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் 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 துதி பாடும். சனி சகம துதி பாடும். பசனி பனி பம பம கமக சகம துதி பாடும். தாகிட 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 துந்தரகட கதத்த ஜம் ஜம் கஜக்க ஜம்ம ஜஜக்க ஜம்ம. சபாஷ். நினி பனி பம பம மக மக சக சனி கச மக பமனி பம கம துதி பாடும். தாதே தரகட தரகடதம் தாதே தரகட தரகடதம் தாஜம் 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 தானக தரகட 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 தத்த ஜம் ஜம். சபாஷ். பப 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 ம பப 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 ம பப பப ம பப ம பப ம ப ம ப நி நி ப ம ப ம ச ச நி ப நி ப ச நி ப ம க ஹரி ச க ம துதி பாடும். தாகிட 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 குடும் 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 தாஜம் 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 துந்தரகட கதத்தி நதகதே நதத்தி நதகதே தாந்தரகடே தரகடதா ததிங்க நதம் தாத்த ஜம் ஜம். எப்படி வாசலம் பாடுறாயா? பப 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 ம பப 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 ம பப பப ம பப ம பப ம ப ம ப நி நி ப ம ப ம ச ச நி ப நி ப ச நி ப ம க ச நி ச க ம துதி பாடும். சா ச நி ச ச ச ச நி ச ச நி ம ப ச க க ச க க க ச க க ச க நி ச க க ச ச க நி ச ச ச
ni ni sa pa ni sa ni 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 pa 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 ma pa ma 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 ga pa ma ga pa ma ga pa ma ga pa ma ga sa pa ma ni pa ma ni pa ma ni pa ma ni pa ma ga ni pa ma ga sa ni pa ma ga ka sa ni pa ni ga sa ni pa sa ni pa ma ga ma sa ga ma tudi paadum. Sabash! Sabash mama. Ni sa ta 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 ni sa ga 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 ni sa ga pa 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 ni sa ga ta 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 ni ta 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 ni sa pa ni ma pa ga ma pa ma 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 மாப்ளே தாம் தத்த தத்த தருகிறது தத்த தத்த தருகிறது தத்தச்சம் டுண்டு டுண்டு தத்தச்சம் டுண்டு டுண்டு தத்தச்சம் டுண்டு டுண்டு தகதிமே தகதிமே ni ni sa sa ta 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 ni sa ta 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 ni sa ni ga ga sa sa ga ga sa sa ni sa sa ni sa ni sa sa ni sa ni ga sa ni pa ni mama dim tagida taga tagida taga tagida taga tagida tatajam tadigida tatajam tadigida tamta kirdagadam maple ni ga sa ni pa ma ga sa ga mama tagida taga tadigida tamta tadigida taga tadigida maple sa ni pa ma ga sa ga mama tandra duma ni mama ni maple ni mama ni maple mama maple mama maple 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 நன்றி முகேஷ், நன்றி முகேஷ் ஷியாம். அன்பு ரசிக பெருமக்களே, நாங்கள் மாமி மருமகள் சண்டை பார்த்திருக்கின்றோம். இந்த மேடையிலே மாமன் மருமகன் சண்டை முதலாக பார்த்திருக்கின்றோம். அருமையாக இருந்தது. இன்னொரு முறை இக்கலைஞர்களை நீங்கள் பாராட்டலாம். இந்த வேளையிலே இடவேளை நாங்கள் இன்னும் கொடுக்கவில்லை. ஒரு முறை பொறுத்துக் கொள்ளுங்கள். ஷியாமினுடைய விருப்பம் இந்த மேடையிலே ஒரு முறை ஒலிக்க வேண்டும் என்ற எங்களுடைய விருப்பத்தால் ஷியாமை நாங்கள் நிறுத்தி, உங்களையும் நிறுத்தி இந்த பாடலை தந்து இடவேளை கொடுக்கின்றோம். இளமை இதோ இதோ என்ற பாடல் தான் இந்த மேடையிலே பாட வேண்டும் என்று ஷியாம் கேட்டிருந்தார். இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு இடவேளை கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் இந்த மண்டபத்தை விட்டு வெளியேறுகின்ற போது உங்களுடைய அந்த வாசல்களில் உங்களுக்கு ஃபுட் வவுச்சர்ஸ் தரப்படும். அதை கொண்டு நீங்கள் போகின்ற போது இலவசமாக உங்களுக்கு உணவுகள் வழங்கப்படும். குளிர்பானங்கள் மட்டும் இந்த மண்டபத்தின் சிற்றுண்டி சாலைகளிலே நீங்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்பதை மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலே ஷியாம் தருகின்ற அவருடைய விருப்பமான ஒரு பாடல் உங்களை நிச்சயமாக திருப்திப்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. மீண்டும் உங்களோடு ஷியாம். Hi everybody, wish you a happy new year. இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோர்க்கும் என் வீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ வாலிபத்தில் மன்மதன் லீலைகளில் மன்னவன்
ராத்திரியில் சந்திரன் ரசிகைகளின் இந்திரன் நான் ஆடும் ஆட்டம் பாருங்கள் நிகரேது கூறுங்கள் நான் பாடும் பாட்டை கேளுங்கள் கைத்தாளம் போடுங்கள் ஊர் போற்றவே பேர் வாங்குவேன் நான் தான் சகலகலா வல்லவன் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோர்க்கும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ ஹிந்தியிலும் பாடுவேன் வெற்றி நடை போடுவேன் லல்லா லல்லா ஏக் துஜே கேலியே லல்லா லல்லா ஏண்டி நீ பாத்தியே லல்லா லல்லா எனக்காக ஏக்கம் என்னம்மா களத்தூரி கண்ணம்மா உனக்காக வாழும் மாமந்தா கல்யாண ராமந்தா நாள்தோறும் தான் நாள் மாறுவேன் நான் தான் சகலகலா வல்லவன் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோரும் என் மீது கண்கள் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ ரவப்பி பரவப்பி பரப்பரா கௌதரா பாபா உதரத்தா 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 கம்பெடுத்து ஆடுவேன் லல்லா லல்லா கத்தி சண்டை போடுவேன் லல்லா லல்லா குத்து பதில் சூரனா லல்லா லல்லா குஸ்திகளில் வீரனா லல்லா லல்லா என யாரும் ஏத்தாலாகாது அதுதானே கூடாது என்னை வெல்ல யாரும் கிடையாது எதிர்க்கின்ற ஆளேது யார் காதிலும் பூ சுற்றுவே நான் தான் சகலகலா வல்லவன் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோரும் என் மீது கண்கள் லலலா 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 come on everybody லல்லா 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 ஜீவராவரி வரி நன்றி நன்றி ஷியாம் முகேஷ் அவர்களே. அன்பு வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடி வா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடி வா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா
ஈடில்லா உன்னையே என் மனம் நாடுதே, ஈடில்லா உன்னையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே. சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே. மந்திர கண்ணாலே தந்திர பலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா. மந்திர கண்ணாலே தந்திர பலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா. இந்திரனல் நீயே சந்திர ஒளி நீயே, இந்திரனல் நீயே சந்திர ஒளி நீயே, ஈடில்லா உன்னையே என் மனம் நாடுதே, ஈடில்லா உன்னையே என் மனம் நாடுதே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. மன்மத லீலையை வென்றார் உண்டோ என் மேல் உமக்கேனோ பாராமுகம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது. ஆடல் கலையே தேவன் தந்தது, வர சொல்லடி என் வாயார ஒரு முத்தம் தானாக தர வேண்டும். ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ. மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம். மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் ராகம் தாளம் பல்லவி. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஓர் ஆலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை, உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம். நாம் இசைக்கும் ராகமெல்லாம் அவன் தந்த கீதம். நடந்தாய் மாழி காவேரி, வாக்கு தரும் நல்வாழ்வு தரும், வளமும் நலமும் வழங்க வரும், செல்வாக்கு தரும். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. நன்றி 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 முகேஷ். 2003ஆம் ஆண்டு இந்த மேடையிலே வந்து இதே பாடலால் தான் 1600 உள்ளங்களை சேகரித்து சென்றவர் நீங்கள். இம்முறையும் இதே பாடலால் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களை சேகரித்து இருப்பீர்கள். அன்பு ரசிக பெருமக்களே, இந்த பாடலிலே முகேஷுக்கு ஊக்கம் கொடுத்து தனது தாளத்தால் மகிமையூட்டியவர் மதுசூதன் அவர்கள். அவரை நீங்கள்
பாராட்டிக் கொள்ள வேண்டும். நன்றி. நான் இதுக்கு முன்னாடியே ஆஸ்திரேலியா வந்திருக்கேன். அதுக்கு காரணம் வந்து பிஹெச் அப்துல் ஹமீத் சார் தான். அவர் தான் இன்னைக்கு என்ன இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் கிட்ட பாடுறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே அவர் தான். அவருக்கு இந்த மேடையில் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இங்கே நான் ஏற்கனவே வந்திருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். இன்னைக்கு நான் ஒரு பின்னணி பாடகனாக ஆயிருக்கேன்னா அதுக்கு பிஹெச் அப்துல் ஹமீத் சார் தான் காரணம். அவருக்கு இந்த மேடையில் என்னோட நன்றி. நன்றி முகேஷ். நன்றி உணர்வோடு அந்த நல்ல உள்ளத்தை நினைத்திருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே மீண்டும் உங்களுடைய நகைச்சுவை கலைஞர்கள் இந்த மேடைக்கு வருகின்றார்கள். சந்தானம், ஷியாம் இணைந்து வழங்கும் நகைச்சுவை விருந்து. தம்பி சொல்லுங்க அம்மா. அந்த திமிரு பிடிச்ச படையப்பா இந்த நீலாம்பரியை பார்க்க வந்திருக்கிறான். ஸ்டேஜில் ஒரு சேர் கூட இருக்கக்கூடாது. பட்டு 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 பட்டுன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணு போ. சரியம்மா, சரி பண்றேன். சீக்கிரம் கிளியர் பண்ணு. வாங்க படையப்பா. அன்னைக்கு அந்த புத்துக்குள்ள கைய விட்டீங்களே, பாம்பு கடிக்கலையே? கடிச்சுது. கடிச்சிருந்த விஷம் ஏறி இருக்குமே. ஏறல. ஏன்? ஏன்னா நான் கைய விட்டது எறும்பு புத்துள்ள. போடி போ. உள்ளார ஒரு பெரிய மலைப்பாம்பு ஊஞ்சல ஆடிக்கிட்டு இருக்கு. ஓகே. படையப்பா என்ன பண்ற? உனக்கு போட்டியா மேல இருந்து ஊஞ்சல இழுத்து கீழே போட்டு உட்கார போற. லூசாயா நீ? ஸ்டேஜில் எங்கேயா ஊஞ்சல் இருக்குமா? உன் வீட்டுல போய் இப்படி இழுத்துன்னு இங்க இழுத்துன்னு இருக்காத. வச்சாலா ஆப்பு. இது எப்படி இருக்க படையப்பா? உன்னை எல்லாருக்கும் ஏன் பிடிக்குது தெரியுமா? நீ வயசானாலும் ஓ அழகும் ஸ்டைலும் இன்னும் குறையவே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது ரெண்டும் தான் அடகு கடையில் வைக்க முடியாது. அப்படி இருந்தா அதையும் வச்சு ஆஸ்திரேலியா ஒயினா வாங்கி குடிச்சிருப்பேன். சரி படையப்பா, எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி? மன்னிக்கிறோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா எங்க தெரு பிச்சைக்காரி. ஏய், நான் உன் பொண்டாட்டிய கேட்டேன். ஏடி அழகா இருக்குன்ற திமிர ரொம்ப ஆணவமா பேசுற. உனக்கு முன்னாடி இன்னொரு சூப்பர் ஃபிகரை கல்யாணம் பண்ணி காட்டுற. ஏய், அதுக்கு நீ என்னைய கட்டிக்கலாமே. உனக்கு மூஞ்சில மீசை இருக்கு படையப்பா. அதுக்கும் கீழே படையப்பா நான் திமிர சொன்னேன். எங்க அத்தை, அதாவது உன் மாமியார், முட்டி வலி காலப்புடி சொன்னா மதிக்காம நீ மெட்டி வலி பார்த்த. படையப்பா, எங்க அக்காவோட பசங்க படிப்பு கெட்டு போது டிவி ஆஃப் பண்ணு சொன்னா மதிக்காம நீ செல்வி பார்த்த. கெட்டு போனது எங்க அக்கா பசங்களோட கல்வி. அது மட்டும் இல்ல, காலையில எழுந்து கோலம் போறீன்னு சொன்னா நைட் ஆனா போய் கோலங்கள்ல நடிக்கிற. படையப்பா, அதனால தான் உன்னை விட மொக்க ஃபிகரா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிச்சைக்காரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. படையப்பா, என்னை பத்தி உனக்கு தெரியாது. சரி, இப்போ எதுக்கு நீ என்ன பார்க்க வந்த? நான் உன்னை பார்க்க வரல, ஏன் மாப்பிள்ளைய பார்க்க வந்தேன். மாப்பிள்ளையா? யாரு? அப்பாஸியா? யா, பார்க்கணுமா? கண்டிப்பா. அப்பாஸ் எங்க இருக்கான்? அப்பாஸ் இங்கே பார். அப்பாஸ் தீபாவளி கொளுத்தி போட்ட பட்டாசு மாதிரி இருக்காரு. படையப்பா, என் பொண்ணு சொந்த செலவுலயே சூனிய வச்சுக்கிட்டா. பரவாயில்ல படையப்பா, என் மாப்பிள்ளைய கூட அனுப்பு. அனுப்பணுமா?
அவ்வளோ சீக்கிரம் அவன் வரமாட்டான் படையப்பா. ஏ கம்மு போட்டு ஒட்டிட்டியா? படையப்பா ஆ, நான் ஒரு 5 கேள்வி உன்னை கேட்பேன். கேளு. அதுக்கு நீ கரெக்டா பதில் சொன்னாதான் ஆ, என் செல்லம் ஆ. உன் கூட வரும். கேளு கேளு கேள்விதானே ஜோஜிபி, கேளு. முதல் கேள்வி யா, நல்ல கூர்மையா கவனிக்க படையப்பா. எங்க கூர்மையே இல்லையே, சொல்லு. இப்ப பார், ஆ, முதல் கேள்வி கேட்கிறேன், ஆ. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஆ, கம்பராமாயணத்தை ஆ, கம்பராமாயணத்தை ஆ. இயற்றியவர் யார்? ஈஸி. தமிழ் புக்கு. அவரு தாடி இருக்கும், எழுத்துக்கோள் கூட கையில இருக்கும். படையப்பா எழுத்துக்கோள் இல்லாம அந்த காலத்துல எழுதவே முடியாது படையப்பா. அவர் தான் மிஸ்டர் திருவள்ளுவர். படையப்பா எப்படி கரெக்டா தப்பா சொல்லிட்டு இவ்வளவு ஸ்டைலா சிரிக்கிற? உனக்கு அசிங்கமா இல்ல? சீ, கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். கேள்வியிலேயே பதில் இருக்கு படையப்பா, கேள்வியிலேயே பதில் இருக்கு. நெக்ஸ்ட் கேள்வி. அடுத்த கேள்விக்கு அது உஷாரா இரு படையப்பா, சொல்லு. கரெக்டா பதில் சொல்லணும். நீ முதல்ல கரெக்டா போட்டுக்கோ. ஏய் டோன்ட் டச் பண்ணாத படையப்பா. சொல்லு கேள்வி. அடுத்த கேள்வி, மணிமேகலையை இயற்றியவர் யார்? ஜுஜிபி. ஈஸி. மணி. என்னது? எஸ், MONEY, மணி இல்ல, MANI, மணி. மணி. உனக்கு கேவலமா இல்ல? போன கேள்வியில தான் பதில் இருந்ததுன்னா இந்த கேள்வியிலுமா இருக்கும்? கொஞ்சமாவது யோசிக்க கூடாது? சரி, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்ற ஆனா எல்லாத்தையுமே ஒஸ்டா தான் சொல்லின்னு இருக்கிற நீ. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். சொல்லு. நல்லா யோசிச்சு சொல்லு படையப்பா. யா. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் பூச்சி. யூ மீன் ஸ்பைடர்மேன். 2 கால். படையப்பா என்னாச்சு உனக்கு? ஏய், நீ பார்க்கல ஸ்பைடர்மேன் படம்? அவனுக்கு 2 கால் தான். ஏய், நீ ஸ்பைடர் மேன சொல்ற, நான் பூச்சிய சொல்றேன். ஓ, பூச்சி. பார்த்து இருக்கேன், ஆனா காலை என்னது இல்ல. ஒண்ணு சைடுல 2, பேக்ல 2, இந்த பக்கம் 1, 6 கால். படையப்பா இதுக்கும் ஃபர்ஸ்ட் கேள்வியில கேட்ட மாதிரியே கேள்வியிலேயே பதில் இருக்கு படையப்பா. 8 கால் பூச்சிக்கு 8 கால் படையப்பா, 8 கால். சரி, கடைசி கேள்வி. நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும் படையப்பா. கேளு. அப்பதான் அவனை நீ கூட்டிட்டு போலாம். அவனை விட்டுட்டு போறதுக்காக தான் அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். படையப்பா கேளு. சரி, நல்லா கேளு. மனித குரங்குக்கு வால் பின்னால இருக்குமா இருக்காதா? மனித குரங்கு. ரிப்பீட். பயந்துட்டான் படையப்பா, கேள்வியிலேயே மிரண்டு போறான். மறுபடியும் கேட்கிறேன், கேளு. மனித குரங்குக்கு வால் பின்னால இருக்குமா இருக்காதா? ஈஸி. கொஞ்சம் திரும்ப பார்த்து சொல்றேன். படையப்பா என்ன நினைச்சு? பொண்ணுன்னா அடக்கமா இருக்கணும். ஐல்ஸ் போட்டு ஆம்பளைங்க காலை மிரிக்க கூடாது படையப்பா. நல்லினமா இருக்கணும். நைட்டி போட்டுன்னு நாட்டார் கடைக்கு போக கூடாது. பயபக்தியா இருக்கணும். பர்மோடாஸ் போட்டுக்கிட்டு பப்புக்கு போக கூடாது. மெலினமா இருக்கணும். புருஷனுக்கு மிஸ்டு கால் கொடுத்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். யூ நோ ஒன் திங், பாபா பிளாக் ஷீப் அவியனி உல், SR 3 பேக் பைப்பர் ஃபுல். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதிகமா மெகா சீரியல் பார்க்குற பொம்பளையோ, அதிகமா பல்லான படம் பார்க்குற ஆம்பளையோ நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. தெரியல? ஏன் செருப்பு பிஞ்ச செருப்பு பின்னாடி வராது, சேரடிக்கும். அப்ப அப்பாஸ் அவனை எது வேணாலும் அடிக்கிட்டோம். அடைப்பா. நன்றி சந்தானம், ஷியாம் அவர்கள் இணைந்து அருமையான ஒரு நகைச்சுவை விருந்தை அளித்தார்கள். தொடர்ந்தும் இந்த அரையிறுதி நிகழ்ச்சியிலே எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியின் நாயகி அன்னக்கிளி புகழ் ஜானகி அம்மா அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். மீண்டும் அவர்களை அன்பாக இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். நிறைய ரசிகர்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எனக்கு. தினம் ஃபோன் பண்ணி நான் இப்போ ஜாஸ்தி பாடலைன்னா கூட அந்த சாங்ஸ் எல்லாம் நினச்சி ரொம்ப ரசித்து பேசிகிட்டே இருப்பாங்க. அம்மா அந்த பாட்டு இப்படி பாடுங்க, இந்த பாட்டு இப்படி பாடுங்க. இந்த சின்ன தாய் அவள் ஒருத்தர் ஒரு ரசிகர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா இல்லை, இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு பக்கத்தில் அம்மா இருக்கிறா போல இருக்கும்.
அப்படின்னு சொல்லுவார். ஒரு பையன் சொன்னார், அம்மா எனக்கு 22 இயர்ஸ் இருக்குது, நல்ல பலமாக இருக்கேன், நிறைய ஆயுள் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டுறம்மா, நீங்கள் பாடிட்டே இருங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எனக்கு கொடுத்து நான் யாருக்காக இப்போ பாடணும்? நீங்கள்லாம் நல்லா இருந்தால் நான் பாடணும். உங்கள் ஆரோக்கியமும் ஆயுளும் நான் எடுத்துக்கிட்டு நான் யாருக்காக பாடணும்? நான் பாடுறது யாருக்காக? உங்கள் எல்லாருக்காகத்தானே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறேன். இந்த மாதிரி ரசிகர்கள் உயிராக இருப்பாங்க. என் ரசிகர்கள் எல்லாம் எனக்கு உயிர்கள், என் குழந்தைங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சின்னத்தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாராரோ, உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ, சின்னத்தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. மனம் வீசும் பூமுகம், பார்க்கடல் பொங்கும் தாய் மனம், ஆயிரம் காலம் ஓர்வரும் வேண்டிட வந்த பூச்சரம், வெயில் வீதியில் வாடக்கூடுமோ, தெய்வ கோயிலை சென்று சேருமோ, எந்தன் தேனாரே, சின்னத்தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. தாயழுதாளே நீ வர, நீ அழுதாயே தாய் வர, தேய்பிறை காணும் வெண்ணிலா, தேவது உண்டோ எண்ணிலா, உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட, மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட, விழி மூடாதோ, சின்னத்தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாராரோ, உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ, சின்னத்தாயவள் தந்தராசாவே, முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. தேங்க்யூ.
நன்றி நன்றி அம்மா. இந்த பாடலே வந்த ஒரு அருமையான வரியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தாய் அழுதாலே இந்த உலகத்துக்கு நாங்கள் வருவதற்கு, நாங்கள் அழுதோம் அந்த தாய் எங்களுடைய அருகிலே வருவதற்கு. அம்மா, அருமையான ஒரு வரி. உங்களுக்கு பிடித்த பாடல் என்று நீங்கள் கூறி அந்த தாயினுடைய மகிமையை இந்த மேடையிலே கொண்டு வந்ததற்கு இந்த மண்டபம் நிறைந்த மக்கள் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்து இந்த மேடையிலே ஜானகி அம்மா அவர்களோடு இணைந்து பாடுவதற்கு மனோ அவர்களை இங்கு அழைக்கின்றேன். தேவர் மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், அந்த பாடல் தேசிய விருதை கூட இவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தது. கமலஹாசன் ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடலை இங்கு ஜானகி அவர்களோடு மனோ இணைந்து வழங்குகின்றார். இதோ மனோ ஜானகி அவர்கள். இஞ்சீடு பழகா மஞ்சச்சேவ பழகா கள்ளச்சேரி பழகா வெறும் காத்து தாங்க வருது. மறக்க மனம் கூடுதில்லை, மறந்திடுவேன் நீங்களே. கேளு நடக்கிற ஆத்த கேளு நீதானா. இஞ்சீடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சேரி பழகி மறக்க மனம் கூடுதில்லை. தேங்க்யூ. நன்றி ஜானகி அம்மா மனோ அவர்களே. இந்த கவிஞர்களுக்குள்ளே குறும்பு கவிஞர் வாலி என்று சொல்லுவார்கள். அவருடைய அந்த கவி வரிகளும் சற்று குறும்பாகத்தான் இருக்கும். அவர் எழுதி வெளிவந்த ஒரு பாடல் இப்பொழுது உங்களுக்கும் சிறு குறும்பை கொண்டு வர என்று நான் நினைக்கின்றேன். மனோ ஜானகி அவர்கள் இணைந்து வழங்குகின்ற கவிஞர் வாலியினுடைய கவி வரிகளுக்கு அமைந்த ஒரு குறும்பான பாடல் ஒன்று இந்த மேடையிலே இப்போது ஒலிக்கிறது. கொஞ்சம் பொறுமானே கொல்லிமலை தேனே காத்திருக்க மீனே தூண்டியிளமானே அட மூச்சுக்கு மூச்சுக்கு ராவெல்லாம் பேச்சுக்கு ரோசாவே சித்திரும்பு ஒன்ன கடிக்குதா
என்ன சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குதா தெக்காலதாமேயும் காத்து தென்னை மர கீத்த பார்த்து உக்காந்துதான் தாளம் போடும் உன்னுடைய ராகம் பாடும் சிறு பாவாட கூடும் பூந்தேரு இது பூவாடு வீசும் பாலாறு அட வாங்கின பூவும் பத்தாது வீசுற காத்தும் நிக்காது அட மூச்சுக்கு மூச்சுக்கு ராவெல்லாம் பேச்சுக்கு ரோசாவே 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 அட ரோசாவே சித்தெரும்பு ஒண்ணு கடிக்குதாண்டா என்ன சேராம அடிக்கடி ராத்திரி துடிக்குதா 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 நன்றி நன்றி மனோ ஜானகி அம்மா. நிச்சயமாக உண்மையம்மா சேராமல் துடிக்கின்ற உள்ளங்கள் பல இருக்கின்றது. இப்பொழுது அன்பு ரசிக பெருமக்கள், உங்களுடைய விருப்பமாக அம்மா ஒரு ஹிந்தி பாடல் ஒன்றை இப்பொழுது உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். பல ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த பாடல் இப்பொழுது இந்த மேடையிலே ஒலிக்கின்றது. எனக்கு முகமது ரஃபி அண்ணா ரொம்ப பிடிக்கும். அதனால முகமது ரஃபி பாடின பாட்டு பாடணும்னு ஆசைப்படுறேன். தோஸ்தி என்ற பிக்சர்ல.
सब है पता, सुनता है तू मन की सदा मितवा। मेरे यार तुझको बार बार आवाज मैं न दूंगा, आवाज मैं न दूंगा। चाहूंगा मैं तुझे सांझ सवेरे। दर्द भी तू, चैन भी तू, दर्स भी तू, नैन भी तू। दर्द भी तू, चैन भी तू, दर्स भी तू, नैन भी तू, मितवा। मेरे यार तुझको बार बार आवाज मैं न दूंगा, आवाज मैं न दूंगा। चाहूंगा मैं तुझे सांझ सवेरे। फिर भी कभी अब नाम को तेरे आवाज मैं न दूंगा, आवाज मैं न दूंगा, आवाज मैं न दूंगा, आवाज मैं न दूंगा। थैंक यू। நன்றி நன்றி அம்மா. அன்பு ரசிக பெருமக்கள், உங்களுடைய விருப்பத்தை ஜானகி அம்மா அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். இப்பொழுது எங்களுடைய விருப்பத்தை ஜானகி அம்மா அவர்கள் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். உங்கள் குழந்தை மாதிரி நீங்கள் அந்த பல குரலிலே பாடுகின்ற ஒரு அருமையான ஒரு பாடகி, பலருடைய குரலிலே மாற்றி மாற்றி பாடக்கூடியவர். குழந்தையினுடைய குரலிலே பாடி புகழ்பெற்ற பல பாடல்கள் இருக்கின்றது. அதிலே ஒன்றை நான் அப்போது கேட்டேன், அதை இப்போது எங்களுடைய ஜானகி அம்மா உங்களுக்காக தருகின்றார். ஜென்ரலாக எல்லாம் இந்த சாங்ஸ்க்கெல்லாம் குரல் மாற்றி பாடுறதில்லை, எல்லாம் நினைப்பங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் குரல் மாற்றி பாடுறேன்னு சொல்லி. அப்படி இல்லை, பாட்டுக்கு தகுந்த போல அந்த சாங்குக்கு எக்ஸ்பிரஷன் அண்ட் மாடுலேஷன், அவ்வளோதான். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தகுந்த போல வாய்ஸ் மாற்றி பார்த்தனா எத்தனை குரல் தான் வேணும், ஏன்னா கடவுள் ஒரே குரல் தான் கொடுத்தார். அதனால அவங்க யார் ஆக்ட் பண்ணால் அவங்க பாடுற போல இருக்கும். இப்போ 2 பேர் உடனே 2 பேர் ஆக்ட் பண்ணாலும், நான் ஒருத்தி பாடினா கூட 2 பேர் பாடுற போல இருக்கும், அவ்வளோதானே தவிர குரல் மாற்ற மாட்டோம். பாட்டுக்கு தகுந்த போல எக்ஸ்பிரஷன். அப்புறம் இந்த அழுக பாட்டெல்லாம் சில பேர் கேட்குறாங்க, இன்னும் நீங்கள் நிஜமாக அழுது பாடுறீங்களான்னு கேட்பாங்க. அழுது பாடினா பாட்டே வராது. நான் நிறைய வாட்டி எப்படி எனக்கு அழுக வந்தப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. அப்போ ஸ்ருதி தான் வருது, பாட்டு வரல. சும்மா குரல்ல நடிக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போ சும்மா நடிப்பு அவ்வளோதான், குரல் நடிக்கும். சிரிப்பு அப்படிதான். இப்படி இந்த மாதிரி சிரிப்பு கூட நடிப்பு தான். நிஜமாவே சிரிப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரிச்சா கரகரப்பு வரும், பாட்டே பாட முடியாது அந்த மாதிரி. அதனால எல்லாம் நடிப்பு. இப்போ குரல் மாற்றி பாடுறதுன்னா கிழவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நானும் கிழவி தான், ஆஃப்கோர்ஸ்.
இந்த உதிரி பூக்கள்ல ஒரு பாட்டு பாடு. போடா போடா போக்க எள்ளு காட்டுக்கு தைக்க எங்க வீட்டு வைக்க உன்னை எங்க கொண்டு வைக்க போடா போடா போக்க எள்ளு காட்டுக்கு தைக்க அந்த மாதிரி. அப்புறம் ஒரு தேங்க்யூ. நெஞ்சத்தை கிள்ளாதேன்னு ஒரு படம், அதில் ஒரு பையனுக்கு பாடினேன் மேல் வயசில். ஆக்சுவலாக ரெக்கார்டிங்கு போகிற வரைக்கும் அது ஆண் குரலில் பாடுற பாட்டுன்னு எனக்கு தெரியாது. நான் இளையராஜா கிட்ட நான் சண்டை போட்டேன், என்னங்க இது இப்படி நான் எப்படி இது பாட முடியும்? இல்லை நீங்கள் பாட முடியும், நீங்கள் தான் பாடுவீங்கன்னு அவர் பிடிவாதம் பிடிச்சார். சரி ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். அதில் ஒரு பையனு டீனேஜ்னா கொஞ்சம் குரல் மாறிண்டே இருக்கும். முதல்ல எல்லாம் பெண் குரல் தானே இருக்கும் பசங்களுக்கு, அவங்க வயசு ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண் குரல் வரும். அந்த மாதிரி அந்த குரல். அதில் டைலாக்ஸ் எல்லாம் வெண்ணிராடை மூர்த்தி நடுவில் டைலாக்ஸ் எல்லாம் சொன்னார். நான் பாட்டு பாடினேன். மம்மி பேரு மாறே ஏன் ஓரும் வேலை சேரே அடிக்கடி என்ன கடிக்கும், அந்த சங்கீதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தம்பூரை சொதிக்கும் முழுதாங்க ஜதிக்கும் மண்டைய போட்டாரேன் தாத்தா. மம்மி பேரு மாறே ஏன் ஓரும் வேலை சேரே. இந்த பாட்டு அதே மாதிரி குழந்தை பாட்டு நிறையா பாடியிருக்கேன். இப்போ ஒரு பாட்டு குட்டி மச்சான் சின்ன மச்சினி. இப்படி எப்படின்னா ஒரு ஆண் பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன் சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க, திரும்பி சேருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும். வாரி வாரி சின்ன மச்சினி மல்லிகைப்பூ தோட்டத்தில் விளையாடலாம். வாரி வாரி சின்ன மச்சினி மல்லிகைப்பூ தோட்டத்தில் விளையாடலாம். போடா போடா குத்து மச்சானி வீட்டில் எவ்வளவு வேலை இருக்கு. போடா போடா குத்து மச்சானி வீட்டில் எவ்வளவு வேலை இருக்கு. அம்மாடியோ என்னவோ அந்த வேலை, ஏதோ வேலை உனக்கு சொல்லணுமா? எல்லாமே எனக்கு சொல்லணும், நீ என்னோடு தான் விளையாடணும். நீ போடா போடா குத்து மச்சானி உன்னோடு விளையாட மாட்டேன்டா. இரு அம்மாக்கு சொல்லிடுவேன். சொல்லிக்கோ. அம்மாக்கு சொன்னா அடிப்பாளே, எங்க அம்மாவை ஒன்னு அடிப்பாளே. அப்பாக்கு சொன்னா அடிப்பாரே, எங்க அப்பாவும் பொண்ணு அடிப்பாரே. பொடி பொடி சின்ன ராட்சசி உன்னோடு விளையாட மாட்டேண்டி. சரி 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 வாடா வாடா குத்து மச்சானி உன்னோடு தான் நான் விளையாடுவேன். வாடி வாடி சின்ன மச்சினி மல்லிகைப்பூ தோட்டத்தில் விளையாடலாம். வாடா வாடா வாடி வாடி வாடா வாடா. Thank you. Thank you very much. Thank you very much. நீங்க சாக்லேட் அம்மா நீங்கள் பாடுவீர்களாக இருந்தால் எனக்கு சாக்லேட் வேணும். நன்றி அம்மா, நன்றி. நீங்கள் தொடர்ந்து ஒரு பாடல் பாட முடியுமா அல்லது ஓய்வெடுத்துக் கொள்ள போகின்றீர்களா? நிறைய பாடுறதுக்கு பசங்க ரொம்ப நல்லா பாடுறாங்க. ஓகே. அந்த சின்மயி ரொம்ப நல்லா பாடுறது. பசங்க எல்லாரும் கூட முகேஷ் எல்லாரும் அவங்க பாட்டெல்லாம் கேட்கட்டும். என் சாங்ஸ் தான் நிறைய கேட்டாச்சு, அதனால இதோட நன்றி அம்மா. ரசிகர்களே ரசிகர்களே என்
வரைக்கும் போய் வரவா போய் வரவா ரசிகர்களே என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே. ரசிகர்கள் இல்லைன்னா கலைஞர்கள் இல்லை.